ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கி சுஜாதா மேம் அவங்கள பற்றி தான் பதிவு பண்ண வந்திருக்கேன். அவங்கள பற்றி யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திரையுலக மார்க்கண்டேயன் என்ற கூட சிவகுமார் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், அவங்கக்கிட்ட நேரடியாக பேசின விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார். தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பல முறை முயற்சி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை சிவகுமார் அவர்கள்ட்ட மனசு உடைஞ்சு போய் எரிமேல வெடித்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் ஸ்டூடியோவில் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக உடச்சி அன்னைக்கிளி திரைப்படம் நல்லா ஓடணும்னு எல்லாரும் வேண்டிட்டு இருக்க சமயத்தில் இவங்க சொன்ன பதில் சத்தம் போடாமல் சொல்லியிருக்காங்க, இந்த படம் ஓடக்கூடாது சார் அப்படின்ட்டு. என்னம்மா அப்படி சொல்கிற, ஏன் இந்த படம் ஓடக்கூடாது அப்படி சொல்லி கேட்டிருக்கார் சிவகுமார் சார். அதுக்கு அவங்க சொன்ன பதில், இந்த படம் நல்லா ஓடிட்டா என்னை தொடர்ந்து புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புக் பண்ணிகிட்டே இருந்தால் என்னை நான் திரும்பியும் நடிக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காதனாலும் சரி, எனக்கு பிடிக்காத கதாபாத்திரங்களை கொடுத்து என்னை நடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. என்னோடய அப்பா அம்மா என்னை ஒரு பணங்காட்சி மரமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு காய்ச்சலா தலைவலியா எதை பற்றியும் யோசிக்க அவங்க தயாராக இல்லை. நான் ஒரு பணங்காட்சி மரம், எனக்குன்னு தனியாக பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு தனியாக பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது, ஆனால் நான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கணும். கசக்கி பிழிஞ்சு கடைசி வரைக்கும் என்னை சாராக்காமல் விட மாட்டாங்க. அதனால் எனக்கு இந்த படம் ஓட வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக துரதிருஷ்டவசமாக அந்த படம் அன்னக்கிளி ட்ரேட்மார்க். அப்படி அந்த படம் ஒரு பெரிய உயரத்துக்கு ராஜா சாரை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி சுஜாதா மேமும் அதுக்கப்புறம் இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க நடித்து அந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடைஞ்சப்போ அவங்க சொன்ன பதில், எரிமலை குமரி வெடிக்கும் அந்த படத்தில் கடைசியாக பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க குமரி வெடித்து சொன்ன பதில், ஒரு நடிகையா என்னோட கடந்த காலத்தை கேட்காம ஒருத்தன், ஒரு குருவிக்காரனோ ஒரு குளிஜோசியக்காரனோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் சார். எனக்கு வேணாம், இந்த சினிமாவுக்கும் இந்த நடிப்புக்கும் ஒரு கும்பிடு போட்டு நான் போயிடுவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு, அதாவது நடிப்புத்துறையை அவ்வளோ வெறுத்து போயிருக்காங்க. அதாவது மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லி கவிஞர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு அவங்க வீட்டில் அரவணைப்பு ரொம்ப முக்கியம். அதாவது அப்பாவால் அரவணைப்பு இருக்கணும், அம்மாவால் அன்பு கிடைக்கணும். அது மாதிரி தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே எல்லா வகையிலும் தன்னுடைய அந்த பொண்ணோட நிறைய மெல்லிய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல ஆண்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. பெண்ணை அடிமையாக நடத்துவதையே மிகவும் விரும்புகிறார்கள். அப்படிங்கிறதுக்கு இவங்களும் விதிவிலக்கு இல்லைங்க. சுஜாதா மேம் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி படத்துக்காக நிறைய படம் பெருசாக இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாருமே இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்திருக்காங்க. ஆனால் இவங்க அங்கே கூட எங்கேயுமே போகலிங்க. எங்கேயுமே எதுலேயுமே போய் கலந்துக்கல, எதுலேயுமே பங்கெடுத்துக்கல. அதே மாதிரி சிவாஜி இறந்த பிறகு ஒரே ஒரு டைம் அவங்க சிவாஜி சாரை சிவாஜி சார் இறப்புக்கு மட்டும்தான் போயிருக்காங்க. அப்போ கூட தலை குனிஞ்சிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள சாதாரணமாக பேட்டி எடுக்க முடியாதான். சாதாரணமாக எந்த ஒரு பத்திரிக்கைக்காரனும் இது வரைக்கும் அவங்கள நேரடியாக பேட்டி எடுத்ததில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் ஏகப்பட்ட தடை இருக்கும். தடையை தாண்டி தான் அவங்கள உள்ள நுழைங்க. அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது இல்லை. தடையை தாண்டி அவங்கள போய் ஒரு பேட்டி எடுக்கிறதுனா கூட ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள சிவாஜி சாரப்போ பார்த்தப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணப்போ அவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் மனோரமாச்சி கையை பிடிச்சிக்கிட்டே அவங்க போயிட்டு தான் பதிவு பண்ணுறாங்க கடைசி வரைக்கும். அப்படி அவங்க ஒரு திறக்கப்படாத புத்தகமாக, ஒரு அழுத்தமான ஒரு பெண்ணாகவே அவங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா நடிகைகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு அழுத்தம், ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்திருக்கிறதா கூட சிவகுமார் அவர்கள் சொல்கிறார். எப்படி எனக்கு புரியல. ஆனால் எல்லா நடிகைக்குமே இப்படி ஒரு பின்னணி இருக்குது. ஷோபாவை எடுத்தால் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி படாபட் ஜெயலட்சுமி எடுத்தால் அவங்களையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாதிரியான குடும்ப சூழலில் நடிகைகள் வாழலை, அவங்கள ஒரு பெண்களாக பார்க்கல, நடிகைகளாக மட்டும்தான், அதாவது ஒரு கனவு கட்டியாக மட்டும்தான் பார்த்துருக்கிறதா பதிவு பண்ணும்போது மனசு மிகவும் வேதனை அடைகிறது. அப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகைகளை பற்றி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, 2 பண்ணுவாங்க, 3 பண்ணிக்குவாங்க அப்படி சொல்லக்கூடிய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க சிவகுமார் சார்கிட்ட. நடிகைகளை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க சார், டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க, ஒரு லெவலுக்கு மேலே டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு கணவரோட அவங்க வாழ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் ஜெயக்கரோட மனைவியாக தான் வாழ போகிறேன், கடைசி வரைக்கும் ஜெயக்கரோட மனைவியாக தான் சாவேன் அப்படி சொல்லி சொன்ன மாதிரியே அவங்க ஜெயக்கரோட மனைவியாக மட்டுமே வாழ்ந்து இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு பையன் இருக்கிறதா சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் காட்ஃபாதர் மட்டும்தான் அவங்க கடைசியாக நடிச்சிருந்தாங்க.
தெலுங்கில் ஒரு படம் கடைசியாக நடிச்சிருந்தாங்க. மனோரமா ஆச்சி என்ன மாதிரியான இங்கே பண்ண கதாபாத்திரங்கள் அப்படி எல்லாமே ஜெயிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே இவங்க வந்து தெலுங்கில் வந்து அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது சின்ன தம்பியில் வந்து வெங்கடேஷ் பண்ணியிருந்தார் தெலுங்கில், அந்த கேரக்டரை வந்து இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மொழியில் நடிக்கலைங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி 4 மொழிகள், ஹிந்தியில் கூட நடிச்சிருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. இவங்க அவ்வளோ மொழிகளில் நடிச்சிருந்தும் கூட அவங்க கிளெசரின் போடாமல் ஒரு அபூர்வமான ஒரு நடிகை, டப்பிங்கில் கூட அதை சமாளிச்சுக்குவாங்களாம். அவ்வளோ அழகாக பேசக்கூடிய நடிக்கக்கூடிய சிறந்த நடிகையாக அறியப்படுறாங்க. அவங்க ஒரு மலையாளி தான். அவங்க வந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகை. அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு திறக்காத புத்தகமாகவே யாருக்கும் தெரியாதவங்களாகவே அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல மிகவும் வருத்தத்தை பதிவு செய்து கொண்டு, சுஜாதா அவர்கள் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிட்டு, அவங்க வந்து இறக்குற தருவாயில் 2011 இறந்துருக்காங்க. இறக்குற தருவாயில் கூட யாருக்கும் அவங்கள பற்றி எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா அப்போ எலெக்ஷன் சமயங்கிறதால யாருக்கும் வந்து அவங்கள பற்றி பெருசாக தெரியல. அவங்க இறந்ததும் யாரையும் பெருசாக பாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க இறந்த பிறகும் கூட ஜெயகரின் மனைவியாகவே அவங்க வாழ்ந்து இறந்துட்டாங்க. இயக்குனர் சிகரம் அவர்கள் அவங்க இறந்தப்ப அவர் போயிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பத்திரிகைக்காரங்கள்ட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் சொன்ன வார்த்தை மிகச்சிறந்த, அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமான பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை கேட்டபோது மிகவும் கண்கள் கலங்கி விட்டது அப்படின்னே சொல்லலாம். சுஜாதா மேமை பற்றி நான் சொன்னேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பாய்.